ஆனா சார் இங்க பாஜக எதிர்ப்புன்ற ஒரு அரசியலை வச்சு இங்க திமுக வந்து ஒரு லீடு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? லீடு எடுப்பாங்கல்ல, அதில் தான் படுத்தே கிடக்குறாங்க. எஸ்ஐஆர் ஆச்சா, டீலிமிட்டேஷன் ஆச்சா, நீட்டு ஆச்சா, இந்தி திணிப்பு ஆச்சா, இன்னைக்கு எல்லாம் கேட்குறான். ஏன் நாங்கள் ஹிந்தி கற்றுக்கூடாது? நீ யாரையா முடிவு பண்ணுறதுக்கு? நான் என்ன கற்றுக்கணும், நீ என்ன முடிவு பண்ணுறதுன்னு கேட்குறான். அந்த காலத்தில் திணிச்சான், நீ எதாவது முடிவெடுத்தீங்க, எங்கள் பாட்டன் அது முடிவெடுத்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டானுங்க. இப்போ வந்து 3வது மொழி ஏதாவது ஒரு மொழி கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. அதை நான் கற்றுக்கிறதுக்கு நீ ஏன் தடையாக இருக்க? பிரைவேட் ஸ்கூலில் மட்டும் எல்லாம் கற்றுக்குறாங்க. நீ நடத்துகிற ஸ்கூலில் 3 மொழி இருக்குது. உன் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் 3 மொழி இருக்குது. பணக்காரங்க படிக்கிற பிரைவேட் ஸ்கூலில் 3 மொழி இருக்குது. என் பிள்ளைங்க படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டுலையும் 2 மொழி வச்சுருக்கீங்க. கேட்டால் எங்கள் கொள்கை எதுன்ற, நீ யார் தீர்மானிக்கிறதுக்கு? ஒன்றால் அவங்களும் கெட்டு போயிட்டானுங்க. ஏடிஎம்கேக்கும் பயம். 3 மொழின்னா பிஜேபி பி டீம்ட்டாங்கன்னா ஐயோ எப்பா கடவுளை பார்த்தியான்னு கேட்பார் வடிவேலு. நூறுரூவா வாங்கிக்கின்னு. இருக்காரு. எங்க அதோ தெரிறாரு கடவுள். எங்க தெரியாரான்னு ஒருத்தன் கேட்பான். அட பாவி! பாவம் பண்ணிட்டடா, உன் பொண்டாட்டி பத்தினி இல்லைன்னோன்னே, இங்கே இருக்கிற பெரியவர் என்னம்மா பண்ணுவார், பணக்காரர் அவரு. எனக்கு தெரிஞ்சுட்டார் கடவுளுன்னுவாரு. பக்கத்தில் இருக்க, யோவ் யாருக்கும் தெரியல, நீனே அது தெரிஞ்சுதுன்றேன். ஏய் ரூ. 100 என் பொண்டாட்டி பத்தினி இல்லைன்னு சொல்லணுமா? பைத்தியக்காரா, கம்னுடுறா. எப்பா நீ கடவுள் தெரிறாருப்பா அப்படின்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கையை ஒரு நியாயத்தை பேசினா, பிஜேபி இதை பற்றியா பிஜேபி மொழியில் பேசுகிறார்கள் அப்படின்னு உருட்டுறாங்க. இன்னொரு ஒரு இது ரிப்ளிகா தாவேக்கா, இந்த நாய் பெரிய நாய் குலைச்சா குட்டி நாய் கூட இருந்து ஓன்னு குலைக்கும். ஏன் குலைக்குன்னு அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரிய நாய் குலைக்குது, நம்மளும் குலைக்கணும். கரெக்டா? சேம் அதே தான். எந்த கொள்கையும் கிடையாது. ஆனால் சொல்லுவார், நாங்கள் மாற்று இல்லை,